வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவ் வருதுப்பா. எங்க வீட்டுக்கு போலாமா? ஆமா, இந்த வாரம் 3 நாள் லீவ், வெள்ளி சனி ஞாயிறு. சரி சரி போலாம். சரி, அப்ப ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு. ட்ரெயின்ல போய் ரொம்ப நாள் ஆச்சு. ட்ரெயின்ல எல்லாம் போட்டு குத்து வச்சிருக்கணும். நீ வேற ஏன் 4-5 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிருப்பான், எல்லாம் ஒரு டிக்கெட் கூட இருக்காது. சரி, பஸ்லயாவது போடு. பஸ்லயாவது போயிட்டு வந்துடலாம். பஸ்ல இந்த டைம்ல எவ்வளவு தெரியுமா டிக்கெட்? ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய், உனக்கு 1500, எனக்கு 1500, போக 3000, வர 3000, 6000 ரூபாய் ஆகும். அப்ப ட்ரெயினும் இல்ல பஸ் இல்ல, நடந்து போக சொல்றியா நீ? போன அந்த உங்க ஊருக்கு ஒழுங்கா பஸ்ல டிக்கெட் போடு, பாத்துக்கலாம். சரி சரியா? என்ன நாளைக்கு வேலைக்கிழமை நைட்டு போட்டுருவோமா? நாளைக்கு நைட்டு போட்டு. ரிட்டர்ன் எப்போ? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இருந்துட்டு நைட்டு கிளம்பினா காலைல இறங்கி வந்தா வேலைக்கு போயிடுவேன் நானு. எங்க வீட்டுக்கு போறதே 6 மாசத்துக்கு ஒரு தடவை. 3 நாளுக்கு திரும்பி வர சொல்றியா? நீ வேணாவா? நான் 10-15 நாள் இருந்துட்டு தான் வருவேன். 10-15 நாள் இருந்து தான் வர போறியா? ஆமா, ஒரு மாசம் கூட இருந்துட்டு தான் வருவேன். சரி, நீ எப்படின்னா இருந்துட்டு வா. நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்புறேன்னா. கிளம்பு. சரி வா. நானும் அப்பல இருந்து பாக்குற மொபைல் என்ன தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. அட 2 மாசத்துக்கு முன்னாடி என் கூட வேலை செஞ்ச பொண்ணு ஒண்ணு நின்னு போச்சுல்ல, அது பேர் நான் மறந்துட்டேன். அந்த பொண்ணோட நம்பர் தான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேது. ஆஹா, ஏற்கனவே அந்த பொண்ணு கூட 10-11 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பான். இப்பதான் அந்த தொல்லை ஒளிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். இப்ப எதுக்கு அந்த பொண்ணு நம்பரை தேடிட்டு இருக்கான்னு தெரியலையே. மறுபடியும் வேற ஆரம்பிச்சிருவான் போல இருக்க. இது சரிபட்டு வராது. இவன் கூட ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். சரிப்பா, நானும் யோசிச்சு பார்த்தேன். நான் ஒரு மாசம் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு அப்புறம் நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? டெய்லி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவேன். நானும் உன் கூட வேற ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடுறேன். என்னப்பா அப்படி சொல்றது? இல்ல ஆமா, நீ பாவம் தானே. சரி, அப்ப உனக்கு ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் போட்டுருவா. சரி, ஓகே.